இந்த திட்டத்தின் மூலம் பாத்தீங்கன்னா 100 டிஎம்சி காவேரியில, பாலாறுல 15 to 20 டிஎம்சி, தென்பெண்ணை ஆறுல ஒரு 30 டிஎம்சி, தாமிரபரணியில 15 டிஎம்சி தண்ணீர், இப்படின்னு ஒரு 150 டிஎம்சி தண்ணீரை நம் தமிழ்நாட்டில் நாமே தேக்கி வைத்துக் கொள்ளலாம். இதுக்கப்புறம் யார்கிட்டையும் தண்ணிக்காக கேட்க வேண்டியதே இல்லை. கிரவுண்ட் ரீசார்ஜ் ஆயிடும், ஏரி குளங்கள்ல தண்ணி இருக்கும். ஆனால் இந்த திட்டங்கள் அந்த வேளாண் பட்ஜெட்ல இருக்கும் என்று நான் எதிர்பார்த்தேன். அந்த திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடு ரொம்ப ரொம்ப கம்மியா இருந்தது. அதை 1% தான் செய்ய முடியும். இந்த திட்டங்கள்ல நிதி ஒதுக்கீடு பண்ணி தான் 1% தான் அந்த நிதி ஒதுக்கீடுக்கு அந்த வேலைகளை செய்ய முடியும். அதே சமயம் இந்த சமயம் பாத்தீங்கன்னா கிரவுண்ட் ரீசார்ஜும் ஆகாது. ஏரி பாசனம் இல்ல, ஆற்று பாசனம் இல்ல, மழை தண்ணியும் வேகமா கடல்ல போயிடுது. எதை வச்சு விவசாயிகள் விவசாயம் செய்வாங்க? அவங்க நிலத்தடி நீரை நம்பித்தான் இருக்கிறார்கள். நிலத்தடி நீர் இப்ப எங்க போயிடுச்சு? கிட்டத்தட்ட 100 அடி 200 அடி 800 அடிலாம் சில ஊர்ல நிலத்தடி நீர் கீழே போயிடுச்சு. அவ்வளவு பெரிய பைப்பு போட்டாதான் நிலத்தடி நீரை உறிஞ்சி எடுத்து அவங்க பாசனம் செய்ய முடியும். அதற்காக தான் விவசாயிகள் இலவச மின்சார திட்டத்துக்கு பதிவு பண்ணிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர் இலவச மின்சார திட்டத்துக்கு பதிவு பண்ணிருக்கிறாங்க. அதே சமயம் தட்கல் முறையில கிட்டத்தட்ட 65,000 பேர் பதிவு பண்ணிருக்கிறாங்க. பாத்தீங்கன்னா 5 ஹார்ஸ் பவர்ல இருந்து 15 ஹார்ஸ் பவருக்கு 2 லட்சத்திலிருந்து 4 லட்சம் ரூபாய் வரைக்கும் அவங்க முன்பணமா எலக்ட்ரிசிட்டி போர்டுக்கு செலுத்தி இருக்கிறாங்க. மின்சார வாரியத்துக்கு ஒரு 1,500 கோடி ரூபாயை கடன் வாங்கி காலில் இருக்க கொலுசெல்லாம் வித்து, காதில் இருக்கிற கம்மலெல்லாம் வித்து 2 லட்சம் 4 லட்சம் கட்டி இருக்கிறாங்க. இன்னும் அந்த இலவச மின்சார திட்டம் அவர்களுக்கு வழங்கப்படவில்லை. தேர்தல் வந்துருச்சு, அதனால வழங்கவில்லைன்னு சொன்னாங்க. தேர்தல் முடிஞ்சு 2 மாசம் ஆயிடுச்சு. கண்டிப்பாக அந்த இலவச மின்சார திட்டத்தை பதிவு செய்த அந்த விவசாயிகளுக்கு வழங்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதே பாத்தீங்கன்னா நிறைய மானியங்களை அறிவித்திருக்கிறீர்கள், நான் பார்த்தேன். ஆனா இந்த மானியங்கள்லாம் பாத்தீங்கன்னா 1 ஏக்கர் 2 ஏக்கர் விவசாயிகளுக்கு தெரியவே தெரியாது. ஒரு 20-30 ஏக்கர் வைத்திருக்கிற விவசாயிகள் தான் அந்த மானியத்தை பற்றி நன்றாக தெரியும். அவங்க தான் ஒரு 2 வீலர் எடுத்துக்கிட்டு, பைக் எடுத்துக்கிட்டு அவங்க நகர்ப்புறத்துக்கு போயிட்டு விஏஓ பிடிஓ எல்லாரையும் போய் பார்த்து அந்த மானியத்தெல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. ஆனா இந்த 1 ஏக்கர் 2 ஏக்கர் எங்கேயோ குக்கிராமத்திலே மலைப்பகுதியில் உட்கார்ந்துருப்பாங்க. அவங்களுக்கு இந்த மானியத்தை பத்தி தெரிய வாய்ப்பே இல்லை. யாரும் போய் அவங்களுக்கு எடுத்து சொல்லவும் மாட்டாங்க. அவங்க ஒரு பஸ் எடுத்துட்டு போயிட்டு அதை பத்தி தெரிஞ்சுக்கவும் மாட்டாங்க. ஏன்னா அந்த ஊருக்கெல்லாம் ஒரு பஸ் தான் வரும் காலையில. அவன் ஒரு வாட்டி அந்த விவசாயி அந்த பஸ் ஏறி போயிட்டு திருப்பி அவங்க 2 நாள் உழைப்பு வீணாயிடும். அந்த ஊருக்கெல்லாம் எனக்கு தெரிஞ்சு 108 ஆம்புலன்ஸா எப்ப கூப்பிட்டாலும் வரும். அதுவும் மருத்துவர் அன்புமணி அவர்கள் கொண்டு வந்த திட்டம் தான். இல்லைன்னா பஸ்ஸே கிடையாது. பாதி ஊருக்கு பஸ் வர்றது கிடையாது. நாங்க இந்த அக்ரிகல்ச்சர் பட்ஜெட் போடும்பொழுது ஒரு கூட்டத்தை நம்முடைய அரசாங்கம் கூட்டி இருந்தார்கள். 3 மாண்புமிகு அமைச்சர்கள் அங்க உட்கார்ந்திருந்தாங்க. எங்களை போன்ற சட்டமன்ற உறுப்பினர்களும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் அங்க உட்கார்ந்து சேலத்துல ஒரு கூட்டம் போட்டாங்க. அக்ரிகல்ச்சர் பட்ஜெட் போடுவதற்கு முன்னாடி ஒரு கலந்தாய்வு கூட்டம். எத்தனையோ விவசாயிகள் கலந்து கொண்டார்கள். அங்க விவசாயிகள் நிறைய குறைகளை சொன்னாங்க. அவங்க யாருமே அரசியல்வாதிகளாக எங்களை பற்றி எந்த குறையுமே சொல்லல. அரசு அதிகாரிகளே தான் அவர்கள் குறை சொன்னார்கள். ஏன்னா அந்த மானியம் அவங்களுக்கு ஒழுங்கா போய் சேரதே இல்லை என்ற குறையை அவங்க அரசு அதிகாரிகள் பேர் தான் அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் நாம் களைய வேண்டும். ஏன்னா அந்த மானியங்கள்ல இருக்கக்கூடிய அந்த பணம் அவர்களுக்கு நல்லபடியாக போய் ரீச் ஆகுதா, சேருதா என்பதை நாம கண்டிப்பாக அதை நம்ம பார்க்க வேண்டும். பேரவைத் தலைவர் அவர்களே, என்ன பேரவைத் தலைவர்களே, எனக்கு கொஞ்சம் 12 நிமிஷம் கொடுத்துருங்க. இல்ல நீங்க சொல்ல கருத்துக்கள் எல்லாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய கருத்துக்கள் சுருக்கமா முடிக்கிறீங்க. அப்போ இப்ப இதுதான் விவசாயத்துக்கு நாம் கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம். அதற்கு ஒரு முதல் மரியாதை கொடுத்து பட்ஜெட் போட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்தது விவசாயம் எவ்வளவு முக்கியமோ அதே போல மனித வளம் ரொம்ப ரொம்ப முக்கியம். தமிழ்நாட்டை பொறுத்தவரை வேலை வாய்ப்புக்கான அறிவிப்புகள் நிறைய இருக்கும் என்று எதிர்பார்த்தோம். இப்ப பாத்தீங்கன்னா அண்ணல் அம்பேத்கர், அப்புறம் தந்தை பெரியார், சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா போன்றவர்கள்லாம் எத்தனையோ போராட்டங்களை சந்தித்து ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டு எத்தனையோ சமூக நீதியை பெற்றுக் கொடுத்தார்கள். அதனால நிறைய பேர் நல்லா படிக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு எல்லாம் வேலை இல்லை. லட்சக்கணக்கான இளைஞர்கள் படித்து விட்டு வெளியில வருகிறாங்க. அவங்க எல்லாம் எதிர்பார்ப்பது அரசு வேலை தான். அரசு வேலையில பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி, டிஆர்பி அதாவது டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்டு இருக்கு, மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்டு இருக்கு, தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் இருக்கிறது, யூனிஃபார்ம்டு சர்வீஸ் எக்ஸாம் சீருடை பணியாளர் தேர்வாணையம், இத்தனை இருக்கிறது. இந்த எக்ஸாம்லாம் எத்தனையோ பேர் ஒரு 3000 போஸ்டுக்கு 30 லட்சம் பேர் எழுதுறாங்க. எழுதிட்டு என்னன்னா
10 வருஷமா அந்த எக்ஸாம் எழுதுறாங்க, பாஸ் பண்றாங்க, அப்புறமா உங்களுக்கு வேலை கிடைக்கிறது இல்ல. பாஸ் பண்ணிட்டு சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் போறாங்க, அப்புறமா உங்களுக்கு வேலை கிடைக்கிறது இல்ல. வேலை கிடைச்சாலும் பணி உயர்வு கிடைப்பதில்லை, பணி உயர்வு கிடைச்சாலும் ஓய்வூதியம் கிடைப்பதில்லை. இது மாதிரி எத்தனையோ குறைகள். அந்த பாத்தீங்கன்னா இந்த மருத்துவமா இருக்கட்டும், கல்வித்துறையா இருக்கட்டும், காவல்துறையா இருக்கட்டும், மின்சாரத்துறையா இருக்கட்டும், நகராட்சி, வனத்துறை, எல்லாவற்றிலும் தேர்வு எழுதி விட்டோ பணி நிலைப்பு இல்லாமையோ எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் பார்க்கும்போது அரசு வேலை என்பது அவர்களுக்கு காணல் நீராக தான் இருக்கிறது. அப்படிப்பட்ட அறிவிப்புகள் இந்த பட்ஜெட்ல இருக்கும் நாங்க எதிர்பார்த்தோம், அதுவுமே இல்ல. எத்தனையோ பேர் பாத்தீங்கன்னா, நான் இந்த ஒரு அரசாணை மட்டும் நான் சொல்லிடுறேன் பேரவைத் தலைவர் அவர்களே. அரசாணை 152 ஜிஓ 152 பாத்தீங்கன்னா, சென்னை மாநகராட்சி தவிர மிச்சம் இருக்கக்கூடிய 20 மாநகராட்சியில பணிகளே கிடையாது, அந்த பணிகளை எல்லாம் ஒப்பந்ததாருக்கு கொடுத்துடலாம் அப்படின்ற ஒரு ஜிஓ போட்டிருக்கிறாங்க. அதே போல ஜிஓ 139 479 பேரூராட்சிகளில் அவுட் சோர்சிங் மூலமா தான் பணி எடுக்க முடியும்னு ஒரு ஜிஓ இருக்கிறது. அதாவது துப்புரவு பணியாளர், ஓட்டுநர், வரி வசூலிப்பாளர், பாதுகாவலர்கள் என்ற நிரந்தர பணியிடங்கள்லாம் ஒரே இந்த ஜிஓலே ஒழிக்கப்பட்டுச்சு. 35,000 அரசு பணியிடங்கள் காலியாகி இன்னைக்கு 3,417 அரசு பணியிடங்கள் மட்டும்தான் இருக்குது. இதுலயே 12,000 வேலையும் இந்த இதுல ஒழிக்கப்பட்டுச்சு. கிட்டத்தட்ட 50,000 வேலை இந்த ஒரு 2 ஜிஓல போயிடுச்சு அரசு வேலை.